ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஓப்பனிங்க்கு அமிர்தா யார் யார் பேர்லாம் எழுதுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனி பேரை சொல்றாங்க. ஜெனி வருவாங்களான்னு கேக்குறாங்க. ஜெனி கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு நாள் மனசு கஷ்டத்திலேயே இருந்தேன், இப்பதான் மனசு நிறைவா இருக்கு. நல்ல அப்பா, நல்ல பசங்க கிடைச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்குன்னு அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகா கோபி கிட்ட கேக்குறாங்க, அவங்க எல்லாரும் ஃபேமிலின்னா நான் யாரு உங்களுக்கு? நேத்தில இருந்து பைத்தியக்காரி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு பணம் இருந்தா உங்க இஷ்யூவை சால்வ் பண்ணலான்னு. உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல கோபி. கோபி, நான் மொத்தத்துல வேஸ்ட் உங்களுக்கு. அப்படிலாம் இல்ல ராதிகா, நான் குடும்பம்னு சொன்னது உன்னையே சேர்த்துதான் ராதிகா சொன்னேன். என் குடும்பம்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்த பேரா தனித்தனியா சொன்னீங்க, பேரு அதுல வரவே இல்லை. உங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்த நான் முக்கியம் கிடையாது, பேசாதீங்க என் கூட. கோபி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அக்கறையிலயும் பாசத்திலையும் தான் ராதிகா நம்மளை திட்டிட்டு போறான், அவ பேரை ஏன் நான் நினைக்காம விட்டேன். செலியன் அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது, நான் என் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்றேம்மா, நிரந்தரமா பிரிஞ்சிருவேணும்னு பயமா இருக்குமா. பாக்கியா சொல்றாங்க, நடந்தது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஜெனி ரொம்ப ரொம்ப காயப்பட்டிருக்காயா, ஆடுறதுக்கு கண்டிப்பா நாளாகும், பொறுமையாதான் இருக்கணும் செலியா. நீயும் ஜெனியும் குழந்தையும் சேர்ந்து இருக்கதான் போறீங்க, அந்த நாள் சீக்கிரத்துல வரும். ஜெனி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாக்கியா இனியா கிட்ட சொல்றாங்க, ஜெனி வீட்டுல யாருமே பிடிக்காது, அதனால ஏதாவது தப்பா சொல்லிட்டா நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா இனியா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சரிம்மான்னு இனியா சொல்றாங்க. பாக்கியா ஜெனி கிட்ட சொல்றாங்க, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், நாளைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன், இன்விடேஷன் இன்னைக்கு தான் பிரிண்ட் ஆகி வந்துச்சு, அதுமே ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நினைச்சிருந்தேன், ஹோட்டல் ஓபனிங்க்கு நீ கண்டிப்பா வரணும் ஜெனி. சரி ஆண்டி. ஜெனியோட அப்பா பாக்கியா கிட்ட சொல்றாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி நீங்க இன்விடேஷன் இங்க வந்து கொடுக்கலாம், பொண்ணு மேல பாசம் பொங்கி வழியிற மாதிரி நடிக்கிறீங்க. பாக்கியா சொல்றாங்க, எனக்கு ஜெனி மேல ரொம்ப பாசம் இருக்கு. ஜெனியோட அப்பா சொல்றாங்க, நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங்கும் இருக்கே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் உண்மையான பாசம் ஜெனி மேல இருந்துச்சுன்னா டைவர்ஸ் கொடுத்துருங்களே, வா அங்க வான்னு சாக்க போக்கு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்காதீங்க. பாக்கியா சொல்றாங்க, இன்விடேஷன் கொடுக்கறது என்னோட கடமை, வர்றதும் வராதும் ஜெனியோட விருப்பம், இது மேல எதுவுமே இத பத்தி பேச வேணாம். இன்விடேஷனை ஜெனி கிட்ட கொடுக்கறாங்க. போயிட்டு வர்றோம்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஜெனியோட அப்பா சொல்றாங்க, அந்த இன்விடேஷனை கிழிச்சு போடு ஜெனி, நாளை சந்திக்கலாம். இன்று 2/3/2024 மாசி 19 மார்ச் சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நிறைவு, ரிஷபம் நன்மை, மிதுனம் ஆதரவு, கடகம் பரிசு, சிம்மம் புகழ், கன்னி ஜெயம், துலாம் இன்பம், விருச்சிகம் ஓய்வு, தனுஷு பக்தி, மகரம் நன்மை, கும்பம் கவலை, மீனம் ஓய்வு. நாளை சந்திக்கலாம்.